வணக்கம். என்னுடைய தினசரி வழிபாடு பற்றிய குறிப்புகள் தான் இந்த இதில் நான் பதிவிடுறேன். இப்போது அமெரிக்காவில் நான் இந்த பூஜா கபோர்டுங்கிறது தனியாக வாங்கி அதை கருப்பு கலரில் வாங்கி நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்கேன். இது ஏன் கருப்பு கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த தீப ஒளியில் தெய்வத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு பேரானந்தமாக உணர்வேன். இந்த கோவில் கர்ப்பகிரகத்தில் தீப ஆர்த்தியோ இல்லை கற்பூர ஆர்த்தியோ அப்போது சாமியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வீட்டில் உணரணுங்கிறதுக்காக நான் கருப்பு கலர் கபோர்டு வாங்கினேன். இந்த கபோர்டு கருப்பு மற்றும் வெள்ளை மட்டும்தான் இருந்தது. வெள்ளைக்கு பதிலாக நான் கருப்பு வாங்கி அதை கோலம்லாம் போட்டு என்னோடய பூஜை அறையை நான் அலங்கரிச்சிருக்கேன். இந்த தினசரி வழிபாடுன்னு வரும்போது தீபத்துக்கு முதலிடம். ஸோ காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றி வைப்பேன். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 7 விளக்கு 9 விளக்குன்னு ஒற்றைப்படையில் விளக்கு ஏற்றி வைப்பேன். அதுக்கப்புறமா பூஜை அப்படின்னு வரும்போது தூபம், தீபம், நெய்வேத்தியம், கற்பூரம் காட்டுறது தான் இந்த வழிபாடு. ஸோ இதில் நான் இன்றைக்கி நான் பண்ணுறதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றும்போது ஸ்வாகதம் 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 லக்ஷ்மி அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரம் சொல்லி தான் நான் இந்த விளக்கு ஏற்றுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தூபம், ஒன்று சாம்பிராணி போடணும் இல்லை ஊதுபத்தி காட்டணும். ஸோ வீட்டில் என்ன இருக்கோ அதை எல்லா சுவாமிக்கும் நான் காட்டுவேன். ஸோ ஒரு படங்களுக்காக காட்டி அப்புறம் ரைட் சைட் வலஞ்சுழியாக 3 தடவை சுற்றிட்டு அதை அந்த ஸ்டாண்டில் வச்சுடுவேன். இது முடித்ததுக்கப்புறமா தீப வழிபாடு. தீபத்துக்கு தீப விளக்குனே தனியாக கிடைக்கும், நம்ம அதை வாங்கி வைக்கலாம். அது இல்லைங்கும் போது ஒரு அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்றி அதை தீப வழிபாடுக்கு இது பண்ணலாம். அதுவும் 3 தடவை வலஞ்சுழியாக சுற்றி ஒவ்வொரு சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் காட்டுறது. இது முடிஞ்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையிலையும் பேரிச்சம்பழமோ இல்லை உலர் திராட்சையோ என்ன முடியுதோ, பால் இல்லை எதாவது பழங்கள் ஏதாவது ஒன்று நான் வச்சு சுவாமிக்கு படத்துக்கு அதையும் ஒரு 3 தடவை எடுத்து சுவாமிக்கு கொடுக்குற மாதிரி காமிச்சு இன்னொரு இதில் தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ பஞ்சபாத்திரத்துலேருந்து எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் நான் தண்ணி ஊற்றிடுவேன். கீழே நான் ஊற்ற மாட்டேன். இதுக்கப்புறமா தான் கற்பூர ஆரத்தி வரும். ஸோ கற்பூரமும் 3 முறை வலஞ்சுழியாக சுவாமி படங்களுக்கு சுற்றிட்டு எல்லா என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ என்னென்ன விக்கிரகம் இருக்கோ எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 3 தடவை சுற்றிட்டு நான் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா பஞ்சபாத்திரத்துலேருந்து தண்ணீர் எடுத்து ஒரு 3 முறை நான் இன்னொரு அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதோட பூஜையை நிறைவு செய்வேன். அதாவது சுவாமி தூபம், தீபம், நெய்வேத்தியம், கற்பூரம், நீராஞ்சனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி இந்த பூஜையை நான் நிறைவு செய்வேன். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.